அனைவருக்கும் அருந்தமிழ் வணக்கம். விளையாட்டு என்பது வெறும் பொழுதுபோக்கல். அது ஒரு சமூகத்தின் பண்பாடு, வீரம் மற்றும் ஒற்றுமையின் வெளிப்பாடு. அத்தகைய வெளிப்பாடுகளில் ஒன்றான கோலி தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டை பற்றி இன்று 6ஆம் வகுப்பில் இருந்து பேச வந்துள்ளேன். நான் மாணவி ரஷ்மிகா சண்முகம். கோலி என்பது சிறுவர்களால் விரும்பி விளையாடப்படும் ஒரு குறிப்பார்த்து அடிக்கும் விளையாட்டு ஆகும். சிறு சிறு பளிங்கு கோலிகளை பயன்படுத்தி அவற்றை விரலால் சுண்டி அல்லது எரித்து மற்ற கோலிகளை வெளியேற்றுவதே இதன் விதியாகும். இதில் மண்ணில் ஒரு சிறிய குழி தோண்டப்பட்டு குறிப்பிட்ட தொலைவில் இருந்து கோலிகளை சுண்டி உள்ளே போடுவது ஒரு முறையாகும். கோலி விளையாட்டு எளிய கருவிகளால் அமையப்பெற்ற ஒரு அற்புதமான விளையாட்டு ஆகும். கோலியை சுண்டும் போது விரல் நுனியின் துல்லியம், குறிப்பார்க்கும் திறனும் மிக அவசியம். இலக்கை நோக்கி கோலியை செலுத்தும் போது கையின் துல்லியமான அதன் வேகத்தையும் கோணத்தையும் சரியாக கணிக்கும் திறன் தேவைப்படுகிறது. இது கண்களின் கவனத்தையும் கையின் துல்லியமான அசைவுகளையும் ஒருங்கிணைக்கும் ஒருங்கிணைப்பு திறனை கொண்டுள்ளது. கோலி விளையாட்டு ஒருமுக தன்மைக்கு உதவுவதோடு போட்டியிடும் மனப்பான்மையையும் சகிப்பு தன்மையையும் மேம்படுத்துகிறது. நமது தமிழர் பாரம்பரிய விளையாட்டு நமது உடல் வலிமையை மட்டும் வளர்க்கும் விளையாட்டுகள் அல்ல. அவை நமது முன்னோர்கள் அறிவாற்றலையும் இயற்கையுடனான பிணைப்பையும் அறத்தையும் வீரத்தையும் ஒருங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கும் கலையாகும். கலைகளை கற்போம், தமிழ் பாரம்பரியத்தை காப்போம். நன்றி.